முடி உதிர்வால் கவலைப்படுறீங்களா? அப்போனா வீட்டிலேயே 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஹேர் பேக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எளிதாக கிடைக்கக்கூடிய வெங்காயம், கருவேப்பிலை, செம்பருத்திப்பூ இதை வச்சு தான் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இதை எப்படி தயார் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன், பூ கிடைக்கல. அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். இந்த இலையை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலையும் செம்பருத்தி இலையையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தூசி ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியோ நீங்கள் அரைங்க, இல்லைன்னா அரைக்காது. தண்ணி லிக்யூடு இதில் வந்து இல்லாதனால நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது நல்லா வலுவலுன்னு நல்லா இருக்கும். நம்ம செம்பருத்தி இலை போட்டுக்கனால நல்லா பிசு பிசுப்பு தன்மை நல்லா வலுவலுன்னு இருக்குங்க. இப்போ வந்து இதை நான் தனியாக ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இப்படியே கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் நம்ம இப்படியே ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது இது ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் நம்ம ஹேரில் வச்சுருக்கும்போது இது வந்து ட்ரை ஆயிரும். அப்புறம் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக ஒரு பவுலில் ஒரு துணியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிட போகிறேன். துணியில் இதை ஊற்றி நல்லா பிழிஞ்சு நான் எடுத்துக்கிட போகிறேன். அந்த சாறை மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிட போகிறேன். ஒரு நைஸான துணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஷால் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாலுமே சின்ன சின்ன கத்தையாக இருக்கிறதெல்லாம் அதில் விழுகும். இப்படி நம்ம துணியில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது தண்ணி மட்டும்தான் நமக்கு தனியாக கிடைக்கும். அதுக்காக தான். இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வந்து நம்ம முடியை நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவி செய்யுங்க. செம்பருத்தி பார்த்திங்கன்னா நம்ம முடியை மென்மையாகவும் சாஃப்டாகவும் மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல் வெங்காயம் பார்த்திங்கன்னா, வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்கனால அது நம்ம தலையில் பக்கோ பொடுகோ இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து வெங்காயத்துக்கு இருக்குங்க. இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு பிழிஞ்சு உங்களுக்கு தெரியுது அந்த சக்கை மட்டும் எவ்வளோ வேஸ்ட் இருக்குதுன்னு. இப்போ நம்ம இந்த தண்ணியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ப்யூராக இருக்கும், எந்த கசடோ எதுவும் இல்லாமல். இதை எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி சிக்கல்லாம் இல்லாமல் நல்ல சிக்கல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை உங்கள் தலையோட வேர் பகுதியிலேருந்து நுனிப்பகுதி வரைய இதை நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். சொரிய வேண்டாம், மைல்டாக நம்மளுடைய விரலை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்போயும் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் மைல்டான ஷாம்போ இல்லை ஷியோக்காவோ போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடி உதிர்வது வந்து குறையும். முடி வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டாகவும் ஒரு ஷைனிங்காகவும் மாறுறதை வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லி என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் இன்ஃபோ மீடியா குடும்பத்தில் இணையுங்கள். தேங்க்யூ.